இந்த பழமையான இந்த அமெரிக்கா ஹாஸ்பிட்டல்னு சொல்கிற சீக்கிய ஆசிரமத்தில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி, அதுக்கடுத்து இங்கே இருக்கிற ஆசிரமம், இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி இங்கே இருக்கிறவங்க இப்போ வேலை செஞ்சிட்ருக்கிற அண்ணாங்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கே வயசாக இருக்குது நிறைய பேருக்கு. அவங்க மூணாவது தலைமுறையாக செஞ்சிட்ருக்காங்களாம். ஆனால் இப்போ வந்து நிறையா இது பிரச்சனையில் போயிட்டுருக்குன்றாங்க, இது பராமரிப்பின்றி. இனி யார் இது எடுத்து திரும்பவும் பழையபடி பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, நிறைய செலவு பண்ணி மக்களுக்கு வந்து நிறையா வசதிகள் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எப்போயுமே ஒரு ஆசிரமம், ஒரு ஹாஸ்பிட்டல் எதுனா ஒன்று இருக்குன்னா, இல்லை ஒரு ஸ்கூல் ஹாஸ்டல் இருக்குன்னா, மாணவர்களுக்கு படிப்புலாம் சொல்லித்தராங்கன்னா, முக்கியமாக ஒழுக்கம், நேர்மை, அவங்க வருங்காலத்தில் வந்து எப்படி வரணுன்றதை இப்போந்தே வந்து நல்வழிப்படுத்த இது பண்ணுங்க, ஊக்குவிக்கணுங்க. அவங்க நல்வழியில் கொண்டு வரணும். பணத்தின் மீது ஆசை, பணம்ன்ற இதெல்லாம் இல்லாமல் சேவை, நற்குணம், நிறையா வெற்றியை கற்றுக் கொடுக்கணும்.